ஹாய், வெல்கம் டு தாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு இளம் எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர் நங்கூரன் நம்ம கூட இருக்காரு. அவர் எழுதின புத்தகம் முன் புறணிக்கு முத்தம் கொடுக்கிறேன். கொடிஷியா, கோயம்புத்தூர் கொடிஷியா புக் ஃபேரில் போயிருந்தப்போ தம்பி அங்கே ஸ்டால் போட்டிருந்தாரு. அங்கே தான் அறிமுகம் ஆனார். அதுதான் எங்களோட இன்ட்ரோ பாயிண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்ட்ரடியூஸ் டு நங்கூரன். சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. எப்படி இந்த ரைட் ரானிங்க, ஒரு ஷார்ட் இன்ட்ரோ உங்களை பற்றி. ஓகேண்ணா. படம் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு வெளில நம்ம கதை எழுதி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று உள்ள பில்டப் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம என்ன வேணா பண்ணலாம், எழுத மட்டும் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அது என்னென்ன கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ நம்ம சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்டோரிஸை. அவங்க நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ நம்ம சொல்றதெல்லாம் பிடிக்குமோ, எல்லாத்துக்கும் பிடிக்குமோ அப்படிங்கிறது நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் எழுதும்போது வர மாட்டேங்குது. ஸோ எஸ்கேப் ஆயிடுறோம், மைண்ட் வேண்டரிங் ஆகுது. அப்புறம் ஒரு சில டைம் அப்படியே டே பை டே இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்களே, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ நம்ம கையில் தான் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் இருக்குல்ல. அவங்க அந்த ரைட்டிங்கை எஸ்கேப் பண்ணுறதுக்காக நம்ம போவோம். முடிச்சுட்டு அச்சோ நம்ம 1 டே வேஸ்ட் பண்ணிட்டோம், 2 டே வேஸ்ட் பண்ணிட்டோம், இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ டே பை டே போயிட்டே இருக்க சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை இது என்னன்னு பார்த்துடணும், ஏன் எழுத முடியல, ஏன் இவ்வளோ நம்ம நல்லா சொல்கிறோம், நரேட் நல்லா பண்ணுறோம், எல்லாத்துக்கும் பிடிக்குது ஸ்டோரி, பட் ஏன் எழுத முடியல, எழுதுனா தானே அது ஷூட்டிங் ஸ்கிரிப்டாக மாட்டி நம்ம போய் படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன ப்ராப்ளம், என்ன தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரிசர்ச் பண்ணேன். ஸோ ரிசர்ச் பண்ணி அங்கே ரிசர்ச் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி நம்ம ஏன் நம்ம தான் ஸ்டோரி இதாக உள்ள கரெக்டாக பாயிண்ட் மாட்டல அப்படின்ட்டு இருக்கோம், நம்ம ஏன் இதவே ஒரு ஸ்டோரி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒன்று சொல்லுங்களா, அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும் அப்படிங்கிற மாதிரி கதை வரலங்கிறதே ஒரு கதை மாதிரி எழுதிட்டேன். ஓகே, இது வாங்கினோன்னே திருவண்ணாமலையிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சுவாமி மெய்ஞான சிவம் சொல்லிட்டு, அவர் ஒரு 40,000 புத்தகம் பக்கம் வாசிப்பு பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார் நீங்கள் இதை படிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு அன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் அவர் தான் படித்தார். படிச்சுட்டு அப்புறம் உள்ள கண்டென்ட் பார்த்தேன். நம்ம தாஸ் அகாடமியோட விஷனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. என்ன ஒரு பியூட்டினா, இப்போ இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஒய்ஃப் படித்தாங்க, படிச்சுட்டு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அவங்க இப்போ ரீடிங்கில் கொஞ்சம் பிகினிங். இதுக்கு முன்னாடி அவர் யானை டாக்டர் கொடுத்திருந்த ஜெயமோகன் ஃபர்ஸ்ட் புக் அவங்க கதை கொடுத்தேன். உங்களுடைய குரு இலக்கிய குரு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவர் இருக்காரு இல்லையா, ஜெயமோகன் இருக்காரு. தூரிகளின் கிறுக்குத்தனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் அருண் நிஷாந்த், அருள்குமரன் ஏ, அலெக்சாண்டர் கரிகாலன், கலை ரமேஷ், கவின்குமார், கௌஷிக் ராஜா, சிவசங்கர், சிவராமன், சுரேந்தர், டார்வின் ராஜேஷ், தமிழரசன், பாலகிருஷ்ணன், பிரகாஷ் ராஜு, மகேஷ் ஜோதி பிரகாஷ், மணிகண்டன் எம், மணிகண்டன் பி, ராஜ் எஸ், லக்ஷ்மண், லோகேஷ்குமார் வி, விவேகானந்தன் எஸ், வினு பாரத். ஓகே, இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இல்லையா? ஓகே ஓகே. உங்களுடைய ஆத்தர்ஸ் லிஸ்ட் ஆனந்த கிருஷ்ணன், ஆனந்த்குமார் ஆர், அது சத்தர்ஷன், நானும் அவங்க வந்திருக்கேன். அடுத்த இன்டர்வியூ அவரு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த புக்கு இறுதி பக்கங்கள் அவரு கூட மேபி வில் ஆல் கேதர் ஒன் டே இன் சத்தர்ஷன். நித்ய சைத்தன்யாதி அவரோட குருவோட டெத் பத்தி. இறையன்பு வி, அப்புறம் இஸ்ரேல் ஜெப்சிங், காயத்ரி அரவிந்த், தினகரன் மகாலிங்கம், தூரிகை நந்தகுமார் ஏ டு டி, நந்தகோபால், பவா செல்லதுரை ஸ்டோரி டெல்லர், பாண்டி எஸ்எம், பிரபஞ்சன், முகிலன், ராம்நந்தா, விஜய் வரதராஜ், ஜெயமோகன், ஸ்ரீ பிரேம், ஜோஷ்வா. இதுதான் உங்களுடைய ஆத்தர்ஸ். ஆக்சுவலாக அவங்க புக்ஸ் மட்டும் நான் அதில் எழுதியிருக்க மாட்டாங்க. சில பேர் யூடியூப் கண்டென்ட் போடுவாங்க. இப்போ நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன்ல, நம்ம பிரெயினோட பார்ட்ஸ் எல்லாம் அவங்களோட நேம் எப்படி ஒர்க் ஆகுறாங்க, டோபமைன், கார்டிசால் அப்படிலாம் படிப்போம்ல. ஸோ அவங்களோடதே சேர்த்து எல்லாமே. ஓகே, அப்போ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் தெரியும் இல்லையா? எங்கே ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஒரு நாள் சொல்லு. இல்லை, ஹாப்பி ஹார்மோன்ஸ்னா நான் அதான் சொல்றேன். இப்போ
எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டான்ஸ் நிக்ரா அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்கும். பட் அவன் வந்து எனக்கு கதைக்கு தேவையில்லை அப்படிங்கறதுக்காக அவன் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. என்னென்ன கேரக்டர் நம்மளுக்கு தேவையோ, புட்டாமின்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் வந்து ஓகே ஹேபிட் லூப் ரிப்பீட்டபிள் அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ணுவான் நம்மளோட கான்சியஸ் மைண்ட் இல்லாம. ஸோ யாரெல்லாம் எனக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி டோபமைன் கார்டிசால்லாம் சொல்றோம். ஸோ அது எல்லாருமே நிறைய இடத்துல அது வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த வேர்டிங் இல்லாம வேற எப்படி வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு ஒருத்தன் போறான்னா அது அவனுக்கு தெரியாம தான் போறான், வேணும்ட்டே போறது கிடையாது. ஸோ அந்த வார்த்தையெல்லாம் எல்லா பக்கமும் யூடியூப்ல எங்க பாத்தீங்கன்னாலும் எல்லா ஹெட்லைனும் அதான் வரும். டோபமைன் அடிக்டட், அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க, லூப்ல மாட்டிருக்கீங்க, டோபமைன் டிடாக்ஸ் அப்படி வரும். ஸோ அந்த 2 வார்த்தையை மட்டும் இல்லாம வேற புதுசா வந்து இருக்க வார்த்தைகளை அவங்கள வந்து கேரக்டர்ஸா எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லா. ஓகே. இது ரொம்ப சீக்கிரமா உங்களை அப்ரோச் பண்ணி இது நம்மளுடைய செகண்ட் மீட்டிங்கு, ஃபர்ஸ்ட் வீடியோ. ரொம்ப சீக்கிரமே அவங்களோட தொடர்பு கொள்ளணும் காரணம் என்னன்னா, அன்னைக்கு நீங்க அம்மாவோட வந்திருந்தீங்க ஸ்டால்ல. ஸோ அவங்க உங்களோட பேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்க உறுதுணையா அன்னைக்கு ஸ்டால் வந்து நின்று அவ்வளோ புக்ஸ் 5000 புக்ஸ் வச்சிருந்தீங்க. ஓகே. அதனால அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிஸ்கவர்ட் யுவர் பேஷன், அப்புறம் ஹேவிங் குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் மதர். அதனால 2 விஷயம் தேவைப்படும். இப்போ வந்து நம்ம பிளைண்டா ஒரு ஒன்று ஆசைப்படுறோம், நம்ம வந்து ஒன்று பண்ணணும், அது வந்து நம்மளுக்கு சம்பளம் கிடைக்காது, காசு இல்லை, வெறும் பேஷன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டு வேணும் ஒருத்தவங்களுக்கு. ஒன்று வந்து ஃபேமிலி சப்போர்ட்டு, இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு. ஸோ 2மே இருந்தால் மட்டும்தான் நம்ம தைரியமா வந்து என்னன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியும். ஸோ அந்த விஷயத்துல எனக்கு அந்த 2 விஷயத்தையும் வந்து கரெக்டாக அமைஞ்சனால நான் தைரியமா இறங்கி பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து அவங்க நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே அது பெரிய விஷயம். ஓகே. ஸோ நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாங்க தெரியுதா, வெளியில யாரோ ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருந்தா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் வந்து பரவாயில்ல நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுல இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தைரியமா வந்து ஓகே நம்ம வந்து தப்பு பண்ணல, நம்ம வந்து ஃபேமிலியை வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா பண்ணலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. இப்போ நீங்க படிச்சது என்ன படிச்சீங்க காலேஜ்ல? நான் அண்ணா யூனிவர்சிட்டியில BEE முடிச்சேன். நீங்க டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட், இன்ஜினியர், பட் ஸ்டில் ரைட்டரா ஒரு ப்ரொஃபஷன் எடுத்திருக்கீங்க. இது எப்படி அதையும் இதையும் பேலன்ஸ் பண்றீங்களா? வாட் இஸ் சோர்ஸ் ஆஃப்? இல்ல எடிட்டிங் தான். எடிட்டிங் அது முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு எப்படின்னா எனக்கு மெடிடேஷன் பண்ற மாதிரி இருக்கும் எடிட்டிங் பண்ண. ஓகே. அப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஓவர் திங்க் பண்றதுனால தானே வந்து நம்ம கதையை யோசிப்போம். அப்போ என்னோட பிரெயினை நான் போட்டு இது பண்ணிட்டு இருக்க சொல்ல அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ என்ன கமாண்ட் என்ன வருது, எந்த விஷயம் வந்து கமாண்டா வருது, என்ன விஷயம் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே. இப்போ நீங்க டக்குன்னு நீங்க தூங்க போகும்போது பிரெயின் வந்து ஒரு தாட்ஸ் எடுத்துட்டு வருதுன்னா அதை நீங்க கரெக்டா பிரிச்சு பார்க்க தெரியணும். எப்படின்னா அந்த டைம் தூங்க தானே போறோம். அப்போ ஒரு தாட் வரனா அது ஏதோ ஒரு 4 years 5 years பேக் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை வந்து சேவ் பண்ணுது. நீங்க எப்போ கேட்டாலும் நம்ம பிரெயின் எடுத்துட்டு வரும்ல அந்த தாட்ஸை. ஸோ அதனால வந்து அந்த மிஸ்கம்யூனிகேஷன் நடக்க சொல்ல நான் என்ன பண்ணேன்னா வந்து ஓகே நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க என்ன பண்ணும் அப்படிங்கும்போது அப்போதான் எடிட்டிங் என்ன வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. ஸோ எடிட்டிங் பண்ணும்போது நம்ம அந்த ஓல்டுலேயே இருப்போம், அந்த ஒரு நம்ம ஷூட்டிங் பண்ண அந்த ஃபுட்டேஜஸ் இருக்கும். ஸோ அவங்க கூட மட்டும்தான் நம்ம கம்யூனிகேஷன்ல இருப்போம், கரெக்டாக இருக்கா தப்பா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல எடிட்டிங் வந்து என்னை வந்து காப்பாத்துச்சு கொஞ்சம். எனக்கு ரொம்ப ஹிட் ஆனது என்ன அப்படின்னா உங்களுடைய நரேஷன் ஸ்டைலே எப்படி இருக்குன்னா ஃபுல் டயலாக்ஸா இருக்கு. அந்த டயலாக்ஸ் எல்லாம் யாருக்குன்னா இன்னர் க்ரௌட், ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு க்ரௌட் இருக்கு, ஒரு கும்பல் இருக்கு. அது வந்து இப்போ உங்களுடைய கண்டிஷனிங்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் உள்ள இருக்கும். நம்ம ஒருத்தனுக்கு மகன், ஒருத்தங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு, ஒருத்தங்களுக்கு எம்ப்ளாயி, ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம கடன்காரங்க, இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க. இன்னர் க்ரௌட் இருக்கு. ஸோ இந்த இன்னர் க்ரௌட் ஒன்னுக்கு ஒன்று முரணாகும் போது அது கான்ஃப்ளிக்டா மாறுது, இல்லை கன்ஃபியூஷன்ஸா மாறுது, சம்டைம்ஸ் சண்டையா மாறுது. இப்போ ரீசெண்டாக கூட விஜய் ஆண்டனி சார் ஒரு படம் நடிச்சிருந்தாரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பசங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிற கான்செப்ட்ல 100 சாமி. அதுல அந்த அண்ணன் தம்பி கேரக்டர் நான் எப்படி பார்த்தேன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிங்கிள் சைல்டுக்கு அம்மாவை ரீமேரேஜ் பண்ணி வைக்கிற கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும். அப்போ அவனுக்குள்ள வர்ற கான்ஃபிளிக்டா அண்ணன் தம்பியா வச்சு பழசுக்கும் புது அந்த பழைய தாட் ப்ராசஸ்க்கும் இந்த ஒரு புரட்சிகரமான செயலுக்கும் நடக்கிற கான்ஃபிளிக்ட் அது காமிச்சிருக்காங்க.
ஒரு நிமிஷம் அந்த கதவை சாத்திடுறேன் சவுண்டு. ஓகே. சாரி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இந்த பக்கம் இருந்து வருதோ. ஆமா, இந்த சைடுல இருந்து வருது. சரி, எடிட்ல பாத்துக்கலாம். ஓகே. அப்போ அந்த இன்னர் டயலாக் இருக்கு இல்லையா, இது வந்து யாருக்கு ஒருமுகமா ஒன் மைண்டடா இருக்காங்களோ அவங்க தான் ஃபோக்கஸ், அவங்க ஆல்ஃபா பீயிங்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல. அப்போ உங்களுக்குள்ள இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க, ஒரு ரைட்டரா இருக்கீங்கன்னா, ஒரு ரைட்டர் வந்து பேஷன் அவனுடைய அதான் அவன். அதை தாண்டி அம்மாவுக்கு ஒரு பையன் இருப்பான், அம்மா பேசுவான், அம்மாவுக்கு நம்ம எப்போ செட்டில் பண்ண போறோம், வீடுக்கு வாங்கி தர போறோம், கார் வாங்கி தர போறோம், எப்போ வந்து நம்ம அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், அவங்களுக்கு எப்போ பேசுறது, அவங்களுக்கு எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா டயலாக்ஸும் உள்ள ஓடிட்டே இருக்கும், கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்போ இந்த இதெல்லாம் இல்லாம ஒருத்தன் ஒரு நேரத்துல ஒருமுகமா இருக்கிறது நம்ம ஃபோக்கஸ் ஸ்டேட்னு சொல்றோம். அதுதான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம். ரொம்ப அழகா நீங்க ஒரு நகைச்சுவையா அந்த பேரெல்லாம் கொடுக்கறது, நெருப்பு குமார், அந்த ஐடியா மணி கிறுக்கு குமார், குறுக்கு ரொம்ப ஹியூமரா பெரிய விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த புக்கு பேரண்ட்ஸ்க்கு ரீச் பண்ண முடியுமோ இதையே வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்க முடியும், இன்சைட் கொடுக்க முடியும். அப்போ எஸ், நம்மளுக்கு எல்லாமே வேணும், பட் ஒரு நேரத்தில் ஒருமுகமா நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் மேட்டர். அப்படி பண்ணாதான் அந்த ஒர்க் பண்ற இதுல வந்து நம்ம கத்துக்கிறதாகட்டும், அந்த ஒர்க் கரெக்டா முடிக்கிறதாகட்டும், அது வந்து அப்பதான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும். சப்போஸ் இப்போ நான் உங்களுக்கு டைம் வந்து 5 to 4 to 6 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 6:30க்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒய்ஃபோ யாரோ சினிமாவோ எங்கேயோ கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டினால நம்ம அரை மணி நேரம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்க இங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த ரைட்டர் பேச மாட்டாரு, பேசும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி உள்ள வந்து ஐயோ இவ இன்னைக்கு நம்மளை தாளிச்சு எடுத்துருவாளே, நம்ம எப்படி போறதா அப்படின்ட்டு அப்ப கான்ஃபிளிக்ட் வரும்போது உங்களுக்குள்ள ஃபோக்கஸ் இருக்காது, பெஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஆகாது. இதுவே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கிட்டு ஓகே அவரோட முக்கியம், லேட் ஏதோ ஆயிடுச்சு, அனாவசியமா லேட் பண்ண அப்படின்னு அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபியர் ட்ரிகர் ஆகாது. இல்லாட்டி இங்கேயும் பண்ண முடியாது, அங்கேயும் போய் அவர்கிட்ட போகும்போதே ஃபியர்லயே போவோம், என்ன சொல்லி சமாளிக்கிறது. இதெல்லாம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டாக்ஸிக் திங்ஸ். ஆனா வந்து இதுல என்னன்னா அந்த அந்த பர்சனாலிட்டின்னு சொன்னீங்களா, பாய் ஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி இல்லாம என்னன்னா வந்து ஒவ்வொரு ஆர்கனுமே அந்த பர்சனாலிட்டி எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியா. ஸோ அதை வந்து இன்டிமேட் இப்போ வந்து நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அவர் தான் முன்புறணி. இவர் என்ன பண்ணுவாருன்னா நீங்க சொன்னீங்களா சயின்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு தகராறு. ஓகே அதான் ஓகே நீங்க படிச்சிட்டீங்க, இது படிச்சுட்டேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட கேரக்டர் என்னன்னா அவரோட கேரக்டரே வந்து டிசிப்ளினா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஃபாலோ பண்ணணும், ஷெட்யூல்ஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் நம்மளோட ஆசைகள் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பார். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து சில டைம் வந்து நம்ம வந்து யூஸ்லெஸ்ஸாக இது பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் பண்ணுவோம், யூடியூப் பண்ணுவோம், பார்த்துக்கிட்டு இருப்போம், சும்மா வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ என்னென்னா இங்கே என்ன ஆக்சுவலாக இவங்க என்ன நடக்கும்னா நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து அப்பப்போ வருவார், நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன கோல் வச்சுட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லுவார். ஆனால் இப்போ இவங்க எப்படி சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவன் வரவே கூடாது, அப்போ அவன் வந்து ரொம்ப நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போர் அடிச்சா தானே அவன் வர்றான், போர் அடிக்காத மாதிரி சொல்லும் போது எனக்கு ஒரு டைலாக் வருது, நான் சொல்லிட்டேன். ஓகே 6:15க்கு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே அப்போ நம்ம கேமராமேன் தம்பி வந்து 6:15க்கு மேல ஆச்சுன்னா அவர் அங்கிருந்து பெடல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, அண்ணா இன்னைக்கு நம்ம முதல் காட்சி போயிருன்ட்டு. அது ஞாபகம் வருது. ஸோ கண்டிப்பா நம்ம 6:15க்கு முடிச்சிடலாம் தம்பி. ஓகே, இவங்க எல்லாமே பர்சனாலிட்டிஸ் கிடையாது, இவங்க எல்லாமே ஒவ்வொரு ஆர்கன் வந்து அவங்க கேரக்டரை. நான் வந்து சரி இப்போ இவருக்கு அமிக்டலான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கிறுக்குமார். அவர் வந்து என்னாலும் பரவாயில்ல, விடு ஃப்ரீயா விடு, லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் கிறுக்குமார். அப்புறம் நெருப்பு தான் வந்து ஃபாலோ பண்றாரு. 7 o'clock படம் கம்ப்ளீட் இது போயிருமே, ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கணும், மிஸ் ஆயிரும் அப்படின்னு அவர் இனிஷியேட் பண்றாரு. அப்புறம் பொறுப்பு குமார் நம்ம வெளில இருந்து பாக்குறாங்க, கான்சியஸ் மைண்ட். அப்புறம் அந்த கும்பல் அவரு குறுக்கு புத்தி குமார், குமார்ஸ் ப்ளூரல். ஆமா, ஏன்னா அவங்க வந்து பல கோடி பேர் இருப்பாங்க, பல கோடி நியூரான்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இப்போ நீங்க ஒரு ஒன்லைன் போட்டீங்கன்னா வந்து டக்குன்னு அதை வந்து ஸ்பார்க் எடுத்துட்டு வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து கொஸ்டின்ஸ் போட்டு என் மைண்ட்ல போட்டு போயிடுவேன், அப்புறம் மேஜிக்கா வந்து நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது இல்லை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது பாத்திரம் கழுவும் போது எனக்கு வரும்,
அதை நான் அப்படியே நோட் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக மேஜிக் கிடையாது. உள்ள வந்து அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அந்த நம்ம கொஸ்டின்ஸ்க்காக. ஸோ அவங்கள வந்து குறுக்கு புத்தி குமார் அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகே. ஆக்சுவலாக ஏன் குறுக்கு புத்தி குமார்னா அவங்க யோசிக்கிறதே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் யோசிப்பாங்க. ஓகே. ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம். இப்போ நீங்க எழுதுறது உங்க இன்னர் டயலாக்ஸை மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்றாங்க, இன்னர் டயலாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதை அப்சர்வ் பண்ணி எழுதுறீங்களா? இது வந்து உங்களுடைய நீங்க டயலாக்ஸ் உருவாக்குறீங்களா? உங்களுக்குள்ள பார்த்த டயலாக் எழுதுறீங்களா? எழுதிருக்கீங்களா புக்ல? இப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு அந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்களா, வர்றதுன்னு சொல்லுவாங்களா, அது வர்றதே வந்து டைலாகாக தான் வரும். ஸ்டார்டிங்லேயே டைலாகாக தான் வரும். அதை நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுவோம்ல. இப்போ இவர் கிருக்குமார்னா இவர் கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும், நெருப்புமார்னா இப்படி இருப்பார் அப்படிங்கும்போது அந்த டைலாக்ஸ் வந்து ஓகே அந்த லாஜிக்கலாக கரெக்ஷன் ஆகி மறுபடியும் எல்லாம் வர்றது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்கு டைலாக் மாதிரி தான் வரும். ஸோ நான் அதை அப்படியே வந்து எழுதிடுவேன். அப்புறம் நம்ம வரிசை அடுக்கி வைக்கும்போது எது தேவை எது தேவையில்லை, எது கனெக்ட் ஆகும், எது உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது அது தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தான் எழுதியிருக்கேன் புக்கை. இப்போ 2K கிட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கீங்களா, நீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதியிருக்கீங்க, அவங்க லாங்குவேஜ்ல பேசியிருக்கீங்க. அவங்கள எத்தனை பேர் புத்தகம் வாசிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த புத்தகம் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, யாரை நோக்கி இது போகுது? டார்கெட் ஆடியன்ஸ் அதான் 3 பேர் டார்கெட் ஆடியன்ஸு. ஆக்சுவலாக அவங்க வந்து ஆனால் இப்போ எல்லாரும் ஜனரஞ்சகமாக படித்தா வந்து ஓகே ஒரு புக் எழுதியிருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. பட் ஆக்சுவலாக என்னன்னா வந்து வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஒரு பிளாக் இருக்கு அவனுக்கு. அதே பையனுக்கு வந்து மணி இன்கம் இல்லை ஒன்று. 2வது ப்ளஸ் வந்து இதனால் வந்து அவன் க்ரியேட்டிவாகவும் இல்லை, ப்ளஸ் அவனுக்கு இன்கம் சைட்லையும் எதுவும் வந்து இது இல்லை அப்படின்னா அவன் என்ன ஆவான்? ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷன் ஆவானா? டிப்ரெஷன் ஆகி நம்ம வந்து நேர்மையான ஒரு வேலை தானே செய்ய நினைக்கிறோம், ஆசைப்படுறோம், ஏன் அது முடியல அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த 3 பேர் இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து மெயினாக ஃபுல்லாக கனெக்ட் ஆகும் 100%. ஓகே ஓகே. இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எனக்குள்ளே நான் நிறைய பார்த்துருக்கேன், இப்பவும் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. அப்போ அந்த வாய்ஸஸ் இல்லை அந்த என்ன சொல்றது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் தள்ளிட்டு நம்மளோட விஷயம்ல டிராவல் பண்றதுங்கிறது தான் பெரிய ஃபைட்டு இல்லையா? இப்போ சக்சஸ் அப்படின்னா உங்களுடைய டெஃபினேஷன் என்ன? இப்போ நீங்க சக்சஸ் அடைஞ்சிட்டீங்களா வாழ்க்கையில? இல்லை அப்படி கிடையாது, அப்படி ஒன்று இல்லை இல்லையா? சக்சஸ்ன்னு இல்லை. ஓகே. என்னை பொறுத்த அளவுக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கானா இல்லையா? சந்தோஷமா இருக்கான், அவனுக்கு வேணுங்கிறத சாப்பிட முடியுது, வேணுங்கிற பண்ற டைம் இருக்குது. ஆக்சுவலாக நான் நீங்கள் கேட்கும்போது எனக்கு தோணுச்சு, இப்போ சக்ஸஸ்ங்கிறது வந்து அவன் சந்தோஷமா இருக்கிறத தாண்டி அவன் கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறானா, அதுக்கு அவன் என்ன பண்ணுறான், அதை வந்து அவனால் பண்ண முடிஞ்சாலே வந்து அது மிகப்பெரிய சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். அவன் சந்தோஷமா இருந்தாலே கூட இருக்கிறவனை சந்தோஷமா வச்சுக்குவான். ஆமாம், அதான் அது நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு டைலாக் வருது எனக்குள்ள. ஒரு சந்தோஷம் இல்லாதவன் an unhappy man will never let anyone be happy. ஏன்னா அவன் அடுத்தவங்களை போய் தொந்தரவு பண்ணி, ஏன்னா உள்ள இருக்கிறது வெளியே இதாகும். அதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறவனால தான் இன்னொருத்தனை சந்தோஷமா வச்சுக்க முடியும். இப்போ என்னோட விஷன்ல அது தாஸ் அகாடமி விஷன்ல அது இருக்கு. என்னன்னா we need successful people and happy people. நிறைய பேர் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. ஐ மீன் சக்சஸ் பெருசா அடையாதவன் லோக்கல் பார்ல குடிப்பான், நிறைய அடைஞ்சவன் ஸ்டார் ஹோட்டல்ல போய் குடிக்கிறான், ரெஸ்டோ பார்ல போறான், அவ்வளவுதான் வித்தியாசம். பட் இங்க வந்து ஏதோ ஒண்ணு தேவைப்படுது மக்களுக்கு. ஓகே. ஸோ இயல்பாவே ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்குள்ளே நேச்சுரலான ஒரு ஸ்டேட் இருக்கு, ஹாப்பி ஸ்டேட். அந்த ஸ்டேட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ நான் இதை அடைஞ்சா ஹாப்பியாவே அப்படிங்கிறத விட நான் ஹாப்பியா இருந்து அந்த ஹாப்பினஸோடவே அதை போய் அடைவேன். இப்போ நம்ம டெஸ்டினியை விட நம்ம ஜேர்னியே ஹாப்பியா இருக்கணும்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா. ஓகே. ஆனால் என்னோட பார்வையில் வந்து இப்போ நான் ரிசர்ச் பண்ணதும் நான் வந்து அதை அனலைஸ் பண்ணது வச்சு சொல்கிறேன். அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எப்படின்னா ஹியூமன் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா வந்து தன்னைத்தானே வந்து ஹாப்பி பண்ணிக்க முடியாது. சும்மா வேணால் உட்கார முடியும், ஆனால் வந்து ஹாப்பி பண்ணவே முடியாது, அவன் ஹாப்பியாக இருக்க முடியாது. இன்னொருத்தவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க, அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறான் அப்படின்னா தான் அவனுக்கு ஹாப்பி வரும். அப்படி தான் வந்து நம்மளோட நேச்சுரல் சிஸ்டம் வந்து பில்டப் ஆன மாதிரி நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எப்போ இன்னொருத்தவங்களுக்கு அதை சர்வ் பண்ணுறோன்னா
அப்போதான் அந்த ஜாய் வந்து சேவும் பண்ணுறான், வாங்கவும் செய்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கீங்கன்னு வச்சுங்க, வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபோன் கை எதுவுமே இல்லை, ஃபோன் இல்லை, டிவி இல்லை, கரண்ட் ஆஃப் எல்லாம் ஓகே. அப்போ ஒரு 4 o'clock 5 o'clock வரைக்கும் நீங்கள் மார்னிங்லேருந்து 5 o'clock எடுத்துங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க? ஒரு ஒரு மினிமம் ஒரு 1 minute 2 minute தான். அதுவும் வந்து உங்கள் தாட் வந்து ஏதோ ஒன்று வந்திருக்கும், ஏதோ நம்ம வடிவேல் சார் டைலாக், அதுவும் ஏதாச்சும் ட்ரிகர் ஆனால் வரும். நம்ம ட்ரிகர் பண்ணுறது தான், ஃபோன் எதுவும் கொடுக்கறது இல்லையே. அப்போ ஒரு 5 o'clock வரைக்கும் நீங்கள் அப்படியே ஸ்டில்லாகவே இருக்கீங்க, ஹாப்பியாக, எப்படி உங்களை நீங்கள் அப்படியே ஹாப்பியாக வச்சுக்க. சும்மா மெடிடேஷன் பண்ணுற மாதிரியும் சும்மா இருக்க மாதிரியும் நம்ம தாட்ஸை ஓட்டிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணலாம். பட் ஹாப்பினஸ்ன்னு வரும்போது 5 o'clock வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மெடிடேஷன் பண்றீங்களா? இல்லை, நான் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன். என்ன மெடிடேஷன் பண்ணுறேன்? ஆக்சுவலாக மெடிடேஷன் பண்ணுறேன் இந்த சென்ஸ் எப்படின்னா, நான் வந்து என்னோட தாட்ஸ் வரும், அதை வந்து அதில் வந்து எல்லா தாட்ஸுமே வந்து நான் நோட் பண்ணிக்குவேன். பட் நான் நோட் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் நோட் பண்ணுவேன். அதுதான் வந்து நான் மெடிடேஷன் மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு அதாவது உங்க தாட்ஸை நீங்க விட்னஸ் பண்றீங்க, அது அப்படி போயிட்டு இருக்கு, அந்த ஏர்போர்ட்ல போகும்ல பேக் எல்லாம், உங்களுக்கு வேணுங்கிறத டப்புக்குன்னு எடுத்துக்குவீங்க. இது எனக்கு வேணும், இது எனக்கு முக்கியம். தாட் வாட்சிங் தான், பேர்ட் வாட்சிங் மாதிரி தாட் வாட்சிங் தான். ஓகே, சோ அது நீங்க வந்து ஒரு வாரம் கூட ஃபுல்லா பண்ணலாம். பிக் பேர்ட் மாதிரி நீங்க உட்கார்ந்து அந்த ஸ்மால் பேர்ட் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணலாம். பட் அந்த நான் சொன்னல மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அந்த ஹாப்பினஸ்ங்கிறது ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து டக்குன்னு வந்து ஒரு சைல்டு வர்றாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குட்டி பாப்பா வர்றாங்கன்னா உடனே வந்து அந்த உங்க மைண்ட் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்க சிரிக்கணும், அவங்கள சிரிக்க வைக்கணும், அந்த மைண்டில் போயிடும். ஸோ அவங்க வந்து அப்போ அவங்க சிரிச்சா அதை பார்த்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து இன்பில்ட்டாக வந்து நம்ம கோடிங் நம்ம ஜீனில் இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ண, நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டயலாக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கல்ல? ஆமாம் ஆமாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு படம் கோடியில் ஒரு படம் டைரக்டர் அவர் ஆனந்த் கிருஷ்ணன் சார்னு சொல்லிட்டு, அவர் கூட ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இப்போ நான் வில்லன்ஸ்னு ஒரு படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவரே டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ணாவே தான். சூப்பர். ஓகே, உங்க ரோல் வந்து ஏடி. அது போல டயலாக்ஸ் பண்றீங்களா? ரைட். இல்ல, அது ஃபுல்லா ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து அண்ணா கூட உட்காந்துட்டு அவர் ஃபுல்லா கதை சொல்லிடுவாரு. ஸோ நம்ம அதை வந்து ஸ்கிரிப்டா, அந்த வாய்ஸை வந்து ஸ்கிரிப்டா பண்ணி அப்புறம் ஃபுல்லா ஷூட்டிங்கு, டப்பிங் எல்லாமே ஃபுல்லா அண்ணா கூட ஃபுல்லா ட்ராவல் பண்ணேன். இப்போ லாங் டேர்மா உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய விஷன் என்ன? நீங்க அடுத்தவங்க மேக்கிங் சம்ஒன் ஹாப்பி, கான்ட்ரிபியூட்டிங் டு ஹியூமனிட்டி, அதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ லாங் டேர்மா வாட் இஸ் யுவர் ட்ரீம் ஃபார் ஹியூமனிட்டி? என்னோட இது என்னன்னா வந்து, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா வந்து அவங்க அந்த பேரண்டிங் அண்ட் ஸ்கூலிங் அவங்க தான் வந்து கை காமிப்பாங்க ரெண்டுமே. ஸோ அப்போ நம்ம வந்து பேரண்டிங்கில் வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றதுங்கிறது, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக. அவங்களோட பேரண்டிங் அவங்களுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ப்ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் நம்ம வந்து நம்ம எங்கே கை வைக்கலாம்னா, நம்ம ஸ்கூலிங்கில் வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். ஸோ ஸ்கூலிங்கில் வந்து ஸ்கூலில் உள்ள விடுவாங்களா என்ன? சிலபஸ் முடிக்கிறதுக்கு டைம் பத்தல. அதுதான். அப்போ அந்த ஸ்கூலிங் தான் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் வந்து பிரின்சிபல்னா நீங்களே ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கீங்களா? ஓ மை காட், ஓகே, சூப்பர். ஸோ எப்போ இது, வாட் இஸ் தி டெட்லைன்? அது தெரியாது. ஓகே, பட் இதுதான் வந்து நீங்கள் சொன்ன ஃபியூச்சர் கோல். அதான் அவங்க இப்போ சில்ட்ரன் வந்து அவங்களோட என்ன ஸ்கூலோட மோட்டோ என்னென்னா வந்து, இப்போ சாட்டர்டே சண்டே லீவ் வருது அப்படின்னா சில்ட்ரன்லாம் வந்து என்னென்னா, நான் வீட்டில் இருக்க மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், இங்கே எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்போ அது. ஆனால் இப்போ முன்னாடிலாம் நம்ம இருக்க டைமில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறக்கே பயப்போம், காலையில் எப்படா சாயந்தரம் அப்படின்னு இருப்போம். அப்போ என்ன அங்கே அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஏதோ இப்போ வந்து நான் இப்போ இருக்க சிஸ்டம் வந்து தப்புன்னு நான் சொல்ல. பட் அவங்க வந்து என்கேஜாக வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து பாண்டிங்காக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறத, ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குது பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் டீச்சர்ஸ் கிட்ட சொல்ல பயப்படுவாங்க தானே. ஸோ எதானு தெரியாமல் ஒரு ஃபோன் கூட எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இந்த மாதிரி கேஷுவலாக இருந்தாங்கன்னா, டீச்சர்ஸ் எல்லாம் கேஷுவலாக இருந்தாங்கன்னா, மேம் நான் தெரியாமல் ஃபோன் வந்து அப்பா ஃபோன் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுவே வந்து நீங்கள் அந்த பயப்படுத்தி அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வச்சிங்கன்னா, அவன் சாயந்தரம் வரைக்கும் பயந்துகிட்டே தான் இருப்போம், மாட்டினா என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று என்னென்னா வந்து, வெறும் நம்மளுக்கு வந்து இது மட்டும்தான் சொல்லித்தராங்க, என்ன சயின்டிஃபிக்கலாக என்ன வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு, அது ஒன்று, செய்யுள், உரைநடை, ஸ்டோரிஸு, ப்ளஸ் வந்து இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி என்ன நடந்துச்சு, இதுதான் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு சைடை வந்து விட்டுறாங்க. இன்னொரு சைடு எமோஷன்ஸ் இருக்குல்ல, ஹியூமன் எமோஷன்ஸ் எப்படி வந்து இன்னொருத்தவங்களை எப்படி வந்து நம்ம வந்து
ஒரு பெரியவர் வந்து இருக்காரு அப்படின்னா வந்து அவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க அப்படின்னா நீங்கள் அவனை ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு விசிட் மாதிரி கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு வேற வந்து இங்கே கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அவனுக்கு பெருசாகி ஒரு பிரச்சனை வரும்போது அவன் வந்து நடுங்க மாட்டான், போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு நடுங்க மாட்டான். நார்மலைஸ். அது ஞாபகம் வருது, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா தடுமாற்றம். விசாரணை படம் பாத்தீங்களா? பார்த்திருக்கேன். ஓகே. நம்மளோட அடுத்த கலந்துரையாடல் வந்து அவரு கூட தான், ரைட்டர் ஆட்டோ சந்திரன் ஐயா கூட. இப்போ நேற்று போட்ட வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன். ஸோ அவர் உங்க புக்கு வாசிச்சிட்டாரு. ஓகே. பேசுவோம், சீக்கிரம் நம்ம சந்திப்போம், அது குறித்து சந்திப்போம். நான் இன்னைக்கு அவரோட புக்கு உங்களுக்கு இப்போ தரேன். ஓகே. உட்காருங்க, நான் எடுத்து உட்காருங்க. ஸோ இது லாக்அப், பிரபலமான புத்தகம், வாசிச்சுட்டு தேங்க்யூ ஐயாவோட அடுத்த சந்திப்பு. கண்டிப்பா. இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே. டாப் 5 ப்ராப்ளம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபேஸ் பண்றாங்க உங்களோட பார்வையில? ஒரு ரைட்டரா, ஒரு யூத்தா? டாப் 5 சொல்ல முடியாது. நீங்க 90s கிட் இல்லையா? 98 பார்ன். ஓகே. கொஞ்சம் 2K ல இருந்து கொஞ்சம் ஓகே சொல்லுங்க. ஒரு 5 டாப் 5 ப்ராப்ளம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. ஓகே. அதான் இந்த ஃபர்ஸ்ட் என்ன நான் பார்க்குறேன்னா ஃபோன் அடிக்ட் ஆயிடுறாங்க. சின்ன வயசுல இருந்து இது பண்ணிடுறாங்க. அடுத்து பசங்களாம் வந்து ஒரு குரூப் கேங் ஃபார்ம் ஆகி வந்து சம் நார்காட்டிக்ஸ் அப்படியெல்லாம் போயிடுறாங்க. ட்ரக் டிபெண்டன்ஸ். ஸோ அது வந்து அந்த டிப்ரெஷனை வந்து அடுத்து இது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குங்க தோராயமா? ஒரு அவுட் ஆஃப் 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் 25 பாய்ஸ்ல சொல்லுங்க. ட்ரக் டிபெண்டன்சி ஒரு 20 to 25% இப்போ வந்து 25 அப்ராக்சிமேட்லி தோராயமா. ஆமா. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அது ஏன் அதிகமாகுதுன்னா அதான் வந்து ஒருத்தன் வந்து அதை வந்து பயந்து வச்சிருப்பான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு வந்து இல்ல பாத்துக்கலாம் ஒரு டைம் அப்படிதான் மாட்டுறாங்க. ஒரு டைம் வந்து ஆல்கஹால் ட்ரை பண்ணலாம், ஒரு டைம் வந்து சிகரெட் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் டைம்ல மாட்டிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கும் வந்து இது தப்புன்னு சொல்றதுக்கும் யாரும் இல்லை. அதனால வந்து ஸோ அப்படிதான் வந்து எப்பவுமே சின்ன வயசுல எடுத்தோன்னே வந்து யாரும் இது பண்றது இல்லை. பட் அந்த கேங் அப்படியே ஃபார்ம் ஆகி பெருசா போய் அவன் ரொம்ப வில் பவரோட தான் இருப்பாங்க எல்லாரும். இல்லை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உடைக்கிறதே வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால தான். அதான் இப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருப்பாங்க அவுட் ஆஃப் 100? ட்ரக் யூஸ் பண்றவங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க, டிபெண்டன்ஸ் மட்டும் தெரியல. பட் 5 to 10% கேர்ள்ஸ்ல இருக்காங்க. ஸோ புட் டுகெதர் வந்து 30 to 35 இல்லையா? 20 to 35 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு பெர்சன்டேஜ். இப்போ கவர்மெண்ட்ல ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விசா எல்லாம் எடுக்கிறாங்கல்ல வெளிநாடு போறதுக்கு, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நோ ட்ரக் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு விசா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. காலேஜ் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போறாங்கல்ல, நோ ட்ரக் சர்டிஃபிகேட் லேப்ல டெஸ்ட் பண்ணி கொடுத்தாதான் +1க்கு அட்மிஷன் போடுவான். அதே மாதிரி 12th முடிச்சோன்னா நோ ட்ரக் பிளட் டெஸ்ட் கொடுத்தாதான் காலேஜ் போடுவோம். ஏன்னா ட்ரக் யூஸ் பண்ணா ஒரு 3 மாசம் வரைக்கும் பிளட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ எத்தனை பேர் காலேஜ்ல போய் சேருவாங்க? இந்த மாதிரி ஒரு லா போட்டாங்கன்னு கவர்மெண்ட்ல சப்போஸ் நிறைய பேர் வந்து ஒரு 30% வந்து அட்மிஷன் போகாது. பட் நம்ம எய்ம் என்னன்னா வந்து அவன் அங்க நம்ம அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன ப்ராப்ளம், அவன் வந்து நீங்க சைல்ட்ல இருந்தே கரெக்டா வந்து பேம்பர் பண்ணி எது தப்பு எது சரி எது நல்லது கெட்டது எல்லாம் சொல்லிட்டா அவன் அந்த சைடுக்கே போக மாட்டான். அதான் வந்து மோட்டிவா சொல்றேன். சின்ன வயசுல இருந்து அவனை வந்து அது தப்பு, அது வந்து பண்ணா வந்து உனக்கும் கெடுதல், உனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது ப்ராப்ளம் அப்படின்னு அவனுக்கு புரிய வச்சுட்டோம்னா சரி. ஏன் பண்றாங்கன்னு உங்களுடைய எப்படி யோசிக்கிறீங்க? ஒரு ரைட்டரா வந்திருக்கீங்க, அம்மா கூட டிராவல் பண்றீங்க. ஸோ ஏன் சிலருக்கு அது தேவைப்படுது? அடிக்ட் ஆகுறாங்க, அடிக்ஷன். சிலர் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சிலவங்க வந்து அதை யூஸ் பண்ற ரெகுலர் யூஸஸ், ஆனால் அடிக்ட் கிடையாது. இது இல்லைன்னா இருந்துக்குவாங்க, வேணும் கிடைச்சா யூஸ் பண்றோம் இல்லைங்கிறது. சிலர் வந்து அது வேணும் இல்லாம இருக்க முடியாது. சிலவங்க வந்து அடிச்சு முடங்கி போய் இப்போ USA அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபென்டனல்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன், அது இந்த அனிமல்ஸ்க்கு கொடுக்குற அந்த இது மருந்து. அதை அடிச்சுட்டு அப்படியே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல அப்படி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன். அடுத்தது இங்கேயும் அந்த மாதிரி எதுவும் வந்துட போகுது
இதில் வந்து சயின்டிஃபிக்கில் வந்து 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து நீங்கள் ட்ரக் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம இவர் முன்புறணி நெருப்புக்குமார் ஆஃப் ஆயிடுவாப்ல. அவர் ஆஃப் பண்ணுறதான் மெயின் வேலை. அந்த புறணினா என்ன? முன்புறணினா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதுதான் முன்புறணி தமிழ் பேர். ஆமாம் ஆமாம். ஓகே. அவர் ஆஃப் ஆகிட்டு என்ன, அவர் ஆஃப் பண்ணுறதான் வந்து ட்ரக்கோட முதல் வேலை. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட கோல் தான் முக்கியம். நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, பட் வேறு எந்த வந்து நிறைய வந்து இப்போ லெஷர் டைமில் நிறைய எடுக்கும்போது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமே எழுதணும் அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும்னா அப்போ ஒரு அந்த கேடட் வந்து எப்படி இருக்கணும், எப்படி ஃபோக்கஸ்டாக டெடிகேட்டடாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் வந்து தடுமாறும்போது இல்லை நம்ம ஆசைப்பட்ட இது கிடையாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ சொல்ல ஒரு கட்டத்தில் வந்து அவன் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிட்டான்னு வச்சுக்குவேன். அப்போ என்ன ஆகும், இவனோட இப்போ வெளில ஒரு உன்னோட அம்மாவோ அப்பாவோ வந்து உங்ககிட்ட இங்கே பாரு, நீ இப்போ படிக்கல பாரு, அதனால தான் நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நீங்கள் அதை அவன் விலகி வர பார்ப்பீங்களா? ஐயோ என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க, கடுப்பேற்றிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்கள் உள்ளேயே வந்து இவர் இது பண்ணிக்கிட்டே இருப்பார், தாட்ஸை கொண்டு வந்து இது பண்ணிட்டே இருப்பார். அது அவர் நல்லதுக்கு தான் பண்ணுறாரு. ஏன்னா வந்து இப்படி பண்ணால் கோல் அச்சீவ் பண்ண முடியாது, நம்ம வேற ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது அவர் ஆஃப் ஆயிடுவார். ஆஃப் ஆகிட்டு உள்ளே இருக்கவங்க மித்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அதை நம்ம அதை சாப்பிட்டா பசிக்குது, சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு திருப்திகரமாக இருக்குது, தண்ணி தவிக்குது, தண்ணி குடிச்சோம்னா திருப்தியாக இருக்குது. அது எல்லாமே எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் அந்த டோபமைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹை வந்து நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது அவன் சப்ஸ்டான்ஸை நிற்கிற வந்து அவன் ஸ்டார்ட் ஆயிடுவான். அவன் வந்து டோபமைனை கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஏன் வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல போயிட்டே இருக்கு அப்படின்னா, அவன் ஒரு வாட்டி அந்த ஹையை பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், திரும்ப அந்த ஹைக்கு போகிறதுக்கு தான் ஆன்டிசிபேட் பண்ணுவான். இதில் அந்த கிடைக்கிறது, அந்த டோபமைன் கிடைக்கிறதுல இங்கே கான்செப்ட் கிடையாது. எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ ஆன்டிசிபேஷன், அதான் ஆன்டிசிபேஷன். அது டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம அவங்க பியரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அது கோட்டர் ஆஃப் ஃபுல்லாக ஆகி அதுக்கப்புறம் ஃபுல் அடிச்சுட்டு சால்ட்டாக வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. அது போக காஞ்சால ஆரம்பிச்சு எல்லாமே வந்து அந்த ஹையை கொக்கைனு, மெத்து, அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும். ஸ்டாம்பு, எல்எஸ்டி இந்த மாதிரி வந்துருச்சு, அட்வான்ஸ்டா வந்துருச்சு. பேரண்ட்ஸ் முன்னாடியே பக்கத்தால உட்காந்துட்டு சாக்லேட் மாதிரி ஸ்டாம்ப் மாதிரி வச்சா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் மியூசிக் போட்டு. அதனால பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்ப கை இழுக்குதோ, பொருள் உடையுதோ, வீட்டுல வந்து அடி உழுகுதோ, அப்புறம் தான் தெரியுது பையன் வந்து இதாயிட்டான்னு. சத்தம் இல்லாம உள்ளுக்குள்ள இதாயிட்டு இருக்கு. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் கஞ்சா கந்தன் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்த மாதிரி ஞாபகம், யூடியூப்ல. கோயம்புத்தூர்காரு தம்பி தான். ரொம்ப வருஷம் முன்னாடி 15 இயர்ஸ் முன்னாடி எடுத்திருந்தாரு. அவரும் சினி ஃபீல்டு தான் இருக்காரு, பேர் மறந்துட்டேன். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம்? ஃபோன் அடிக்ஷனு, ட்ரக் அடிக்ஷனு, அப்புறம் மூணாவது வந்து அந்த 5 கேட்டேன் இல்லையா? ஆமாம். வேற என்ன இது பண்ணுறாங்கன்னா வந்து கம்பேரிசன்ல ஒரு இது மாட்டுறாங்க. ஓகே, தன்னை வந்து கம்பேர் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே கம்பேர் பண்ணுறது, தன்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கள கம்பேர் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவுட் ஆஃப் 500 வந்து ஒருத்தன் வந்து 450 எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அங்கேயே வந்து இன்னொருத்தன் 452 எடுக்கிறான். அப்போ பேரண்டிங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவன் பார் உன்னோட வந்து 2 மார்க் எச்சா எடுத்துட்டு, அப்போ அவன் தான் அறிவாளி, ஏன் வந்து உன்னால் 2 மார்க் எச்சா எடுக்க முடியலையா? ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்பில் வந்து அந்த 2 மார்க்கில் வந்து அவன் என்ன கோர்ஸ் எடுக்கிறானோ அதில் தான் அவனோட சேஞ்சஸ் இருக்க போகுது. அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிப்பான். இவன் 2 மார்க் கம்மியாக வாங்கினங்காட்டி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவனை ஓகே நம்ம வந்து அவன் பக்கத்து வீட்டுக்காரன், அவனுக்கு நம்ம வந்து இல்லை நம்ம டவுனு, நம்ம வந்து படிக்காதவனாட்டு இருக்குது, நம்ம வந்து வேஸ்டாக இருக்குது, நம்ம லாக் இல்லாத அந்த மாதிரி மாற்றி விட்டுறாங்க. கம்பேரிசன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இது வந்து இந்த புக்கு 150 போட்டிருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ இந்த புக்கு வாங்கணும்னா பேரண்ட்ஸ் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணணும்? உங்கள் நம்பர் கொடுக்குறதா? இல்லை, நான் அமேசான்லேயே இருக்குது. ஓகே, அமேசான்லேயே போட்டிருக்கேன். அதில் வந்து ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து 150 தான். 150 ஷிப்பிங் சார்ஜோட. ஓகே. ஸோ பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்களை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு, உங்கள் கோலை இன்னும் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கு, இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. கீழே கமெண்ட்ஸில் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கூட அவரை கேளுங்க, இல்லை காண்டாக்ட் பண்ணுங்க. மொபைல் நம்பர் நீங்க யூடியூப் சேனல் உங்களுக்கு வச்சிருக்கீங்களா? இல்ல, நான் யூடியூப் சேனல் இல்ல, பட் மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அப்போ நீங்க பர்சனலாவே அவர்கிட்ட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 2 minutes நீங்க எதை சொல்றதா நீங்க பேசலாம். ஓகே, புக்கை பத்தியே சொல்லுங்க. ஆனா ஓகே, படத்துக்கு அண்ணாக்கு டைம் ஆயிடுச்சு.
ஆமா, அவருக்குள் நெருப்பு குமார். அவர் கரெக்டா டைமிங் டைம் பண்ணுவாரு. ஸோ அவ்வளவுதான். அவர் என்னன்னா ஜாலியா வந்து எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன்னா வந்து இப்ப இவர் எல்லாமே வந்து நம்ம மைண்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸ், சாரி பிரெயின்குள்ள இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸ். இப்போ இவர் தான் முன்புறணி, நம்ம ஹீரோ. நம்ம டிசிப்ளினா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, கோல் ஓரியன்டா இருக்கணும், அதெல்லாம் இவர் பார்த்துப்பாரு. இவர் வந்து அமிக்டல்லா, என்னென்ன கிறுக்கு குமார் தான் இவர். என்ன பண்ணுவாருன்னா வந்து நம்மளோட சேட்டைகள், ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இவர் ஆன்ல இருப்பாரு. நம்ம வந்து என்ன வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், நம்ம மைண்ட்ல என்ன வருதோ எதுக்குமே தடை போட மாட்டோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவார், இவர் தடை போடுவார், இவ்வளோதான் பேசணும், இவ்வளோதான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாஃப் கிட்ட ஒரு மாதிரி இருப்போம், பிரின்சிபல் கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப ஒபீடியண்ட்டாக மூச்சே திறக்க மாட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே மாறி இருப்போம்ல. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் மாதிரி. இப்போ இவர் தான் வந்து புட்டாமின். நான் என்ன பேர் வச்சிருக்கேன்னா வந்து குறுக்குபுத்தி குமார்ஸ்னு வச்சிருக்கேன். இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்ல உடனே வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து குறுக்கு வழியில தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பார். ஓகே, இதை எப்படி ஷார்ட்கட்ல எப்படி இது பண்ணலாம், அது நல்லது கெட்டதெல்லாம் இவருக்கு தெரியாது. அடுத்து இவர் வந்து நம்மளோட ஃபைல்ஸ், இவர் பேர் வந்து ஹிப்போ கேம்பஸ், நம்மளோட தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவார். ஆனால் நம்ம நல்லா 3 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருப்போம். அப்போ டக்குன்னு தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அடிப்பார். ஸோ அப்போ வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் டேக்கர்னு பேர் வச்சிருப்பேன். பட் நம்மளோட தாட்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம அடிப்பார்ல தேவையில்லாமல், அப்போ வந்து இவர் ஃபைல் டேக்கர்ல அண்டர் டேக்கர் அப்படிங்கிற மாதிரி சும்மா காமெடி எழுதியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக என்ன ஒரு புரிதல் அப்படின்னா வந்து அவரோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தாட் இருக்கும், ஒரு விஷயம் நடந்திருக்கும், நீங்கள் பிரெயின் வந்து ரீகால் பண்ணீங்கன்னா உடனே டக்குன்னு எடுத்துட்டு வருவார். ஸோ அப்போ அத்தனை வேலை வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி உங்கள் பிரெயின் வந்து பண்ணணும் அப்படின்னா அப்போ எத்தனை வேலை உள்ளே போகணும். ஸோ அப்போ வந்து எவ்வளோ சேவ் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைல் ஆகணும், ஒரு லைப்ரரி, ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி உங்கள் மைண்டில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் கான்சியஸ் மைண்ட் வந்து லைட்டாக கவனிக்கும் போது அந்த தாட் வந்துருக்கும். அப்போ வந்து இல்லை என்ன சேட் பண்ணுற, என்ன வந்து ஏன் இப்படி என் பிரெயினே வந்து எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் நம்ம எதுவும் நினைக்காம நம்ம வந்து எப்படி நம்ம பீஸ் அண்ட் ஹார்மோனியாக இருக்கணும், நம்ம தாட்ஸோட நம்ம எப்படி வந்து இசைவாக வாழணும் அப்படிங்கிறது. ப்ளஸ் வந்து ஃபைனலாக எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணல அப்படின்னாலும் ஓகே, நம்ம வந்து கோலுக்காக மட்டும்தான் நம்ம பிறக்கல, நம்ம வந்து நம்மளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஓன் வச்சுருப்பீங்க. இது ஐஏஎஸ் ஆகணும், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும், கேட்டு சம்திங், நிறைய பேர் நீட் எக்ஸாம் நிறையா, அதில் தான் நிறைய பேர் மாட்டுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் என்ன இது பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஃபியர். 12th வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து அட்டம் கொடுத்து இதாகாமல் அது ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகுது. அதை ஆட் பண்ணிக்கணும் அந்த பாயிண்ட்ல. ஓகே. ஸோ அப்போ வந்து ஓகே, நம்ம அகாடமிக் சேலஞ்சஸ். இன்னொன்று மெயினாக இருக்கு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிசிட்டி, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டோடைய. ஓகே, ரீசெண்டாக ஒரு நடிகை கூட கொஞ்சம் ரொம்ப அதான் அது நீங்கள் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே அதுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதான் அதோட ஆரம்ப புள்ளி அதுதான் மெயின். ஆனால் இப்போ ட்ரக் யூஸ் பண்ணுற பசங்க ட்ரக் யூஸ் பண்ணுற பொண்ணுங்களாம் பார்த்து பிடிச்சிட்டா அப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை. சிலவங்க வந்து இது தப்பு இது சரி இல்லை, எல்லாமே வந்து அந்த ஷார்ட் டெம்பர் ஆயிரும்ல டக்குன்னு. ஜோக் சொன்னேன். நான் சொல்றது நம்ம இப்போ சில பேர் வந்து இது தப்பு, ஸ்மோக்கிங் தப்புன்னு சொல்ற கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உன்னாலேன்னு ஒரு படம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ இருப்பாரு, அவர் பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு மாதிரி, இவரு கொஞ்சம் சைட் அடிச்சு கொஞ்சம் ஜாலி. அவர் மொத்தம் இன்னொரு பொண்ணு அவரோட வைபுக்கு செட் ஆயிடும். அதனால என்னோட ஒரு அட்வைஸ் என்னன்னா, மொபைல் வாங்கும்போது நம்ம ஹார்ட்வேர் மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது. பேனல் நல்லா இருக்கு, சாஃப்ட்வேரும் எப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா இருக்கு, கேர்லியா இருக்கு, கியூட்டா இருக்கு, ப்ளூ ஐஸ் டேஸு அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆகிட்டு ஹவு தே மேக் யூ ஃபீல் இன் தி ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு 3 to 6 months வாட்ச் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் சொல்றது வந்து 18+6 சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, 18+. ஓகே. இன்னொன்னு நீங்க வந்து குட்டா இருந்துட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் வந்து ஏதாவது ட்ரக் இது பண்றான் அப்படின்னா நீங்க அவன்ட்டு விலகி போறது ஈஸி. பட் வந்து உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து அவனுக்கு சொல்லி நீங்க வந்து பார்த்தா வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அவனுக்கு வேற யாருமே இல்லை, நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சதுல அவன் வந்து ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க அவனுக்கு எல்லாம் எடுத்துட்டு வரதான் மெயின் விஷயம். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதான் மெயின். இப்போ நீங்க வந்து வீக்கா இருந்தீங்கன்னா அவங்கள தூக்கி போட்டுருவாங்க ஈஸியா. ஓகே வா மச்சான், இது ஒன்றும் தப்பு இல்லடா, ஒரு டைம் தான் 2 டைம் தான் அப்படிமா. சார் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது உங்களுக்கும் நல்லது, உங்களோட சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது நல்லது. இப்போ 7 மணிக்கு படம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஓகே ஓகே. போறதுக்கு எப்படி ஒரு 7 நிமிஷம் ஆகும். ஓகே ஓகே. நம்ம ஒரு 5 minutes கூட எடுத்துக்கலாம். ஓகே. ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்றீங்களா? வேற அவ்வளவுதான். நீங்க புக்கை படிங்க,
புக்கை படிச்சுட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, மெயில் ஐடி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு மாதிரி காமெடியாக தான் எழுதியிருக்கேன். அதான் நம்ம வந்து ஒன்று சொல்கிறோம், ஒரு ப்ரீச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம அப்படியே சொன்னோம், ஒரு புக்கு மாதிரி நிறையா வந்து இந்த 5 AM ஏர்லி மார்னிங் அப்படியெல்லாம் நிறைய இன்னைக்கு புக்ஸ் கூட கொஞ்சம் க்ளோஸ் அப்ல ஒரு தடவை. ஓகே. ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்னோட காப்பி. சரி, பேசிட்டு ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் காமெடியாக வந்து படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டடாக வந்து எப்படி வந்து அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம். ஓகே ஓகே, உங்கள் காப்பி. தேங்க்யூ. நான் இன்னொரு தடவை படிக்கணும் கண்டிப்பாக. மேலும் இந்த புக் கண்டென்ட் பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். சந்திரனையா பேசு, அப்புறம் இன்னொருத்தர் அந்த 40,000 புக்ஸ் படிச்சிருக்காரு அவரு, ப்ரொஃபசர் பாலகிருஷ்ணன். ஸோ எல்லாரும் ப்ரொஃபசர் ஆண்டோன்னு சொல்லிட்டு நேதாஜி அகாடமி வச்சிருக்காரு. அவர் நேதாஜி பற்றி ஒரு புக் எழுதிருக்காரு. ஸோ நம்ம எல்லாம் இந்த தாஸ் அகாடமியோடைய இலக்கிய நட்புகள் அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா உள்ள இறக்குவோம் களத்துல. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம தாஸ் அகாடமியோட முதல் இளம் எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர் நீங்க. கார்த்திக் நேத்தான்னு ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு பேசணும்னு ஆசை. நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நம்ம வளரல. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு முத்துக்குமார் அவருடைய வழியில வந்தவர். அவர் புக்ஸ், அவரோட பாட்டு கூட வந்து இதுவும் கடந்து போகும் பாட்டு எழுதியிருப்பாரு. நீங்க ஒவ்வொரு வரிகளா பிரிச்சிங்கனாவே தெரிஞ்சிடும். அவரோட இன்டர்வியூஸ் நிறைய இப்போ பார்க்குறேன். அவர் அடிக்ஷன்ல இருந்து, டாஸ்மாக்ல இருந்து, அப்புறம் ஒரு இப்போ ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் அதை பத்தி நிறைய பேசுறாரு. அப்போ அவர் போதையை கடந்து வந்து அதுல இருந்து ஒரு இன்சைட் எழுதி டெப்த் இருக்கு. குமாருக்கு அப்புறம் அந்த வீச் வந்து இவர்கிட்ட அவரோட வைப் இருக்கு. மேபி சந்திப்போம். அவரு கார்த்திக் நேத் அவரு கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். இணைஞ்சிருங்க தாஸ் அகாடமியில. பாய் பாய். பாய். தம்பி ஆஃப் பண்ணிருப்பான்.